இலக்கம் ஓகே நான் பார்க்குறேன். மத்தேயு 26:40. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். ஸோ ஆண்டவராகிய கிறிஸ்து ஏசு கிறிஸ்து வந்து ஏசப்பா சொல்கிறாரு, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே இருக்கும்போது ஜெபங்கிறது நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? 1 மணி நேரமாவது என்னோடு நீங்கள் விழித்திருக்க கூடாதா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 24 மணி நேரம் இருக்கு இல்லைங்களா? 24 மணி நேரத்தில் ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்குறது 1 மணி நேரம் மட்டும்தான் கேட்குறாரு. 1 மணி நேரமாவது என்னோடு கூட, அது வந்து ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு இல்லையா, என்னோடு கூட நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம நிறைய வாட்டி நம்ம சொல்லுவோம், எனக்கு டைமே இல்லை ஜெபம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனால் உண்மையிலே டைம் இல்லைங்கிறதுனால நம்ம ஜெபிக்க மாட்டேங்கிறோமா? அந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டேங்கிறோமா? அதாவது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறனால நம்ம 1 மணி நேரம் ஜெபிக்காமல் இருக்கிறோமா? இல்லை நமக்கு வந்து டைமே இல்லை, 24 மணி நேரம் நான் வந்து டைம் எனக்கு பிஸியாக இருக்குன்னு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா இந்த உலகத்தில்? கண்டிப்பாக கிடையாது இல்லைங்களா? 24 மணி நேரம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்காரு. அதில் ஆண்டவர் அவரோடு நம்மளை வந்து டைம் செலவழிக்க பண்ண சொல்கிறது ஒரே 1 மணி நேரம் தான் கேட்குறாரு. அது வந்து பண்ணக்கூடாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய ப்ரையாரிட்டிஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா? நம்ம குடும்பத்துக்காக, நமக்காக, இந்த வேலைக்காக, இந்த உலக ஜீவியத்துக்காக தான் நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம் இல்லைங்களா? ஆனால் ரொம்ப முக்கியமானது எது? இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கையா, இல்லை அதுக்கப்புறம் நித்திய ஜீவனா, எது அப்படிங்கிறது நம்ம தான் ப்ரையாரிட்டி பண்ணணும். ஸோ நம்மளோட முக்கியத்துவம் எதில் இருக்குது? இந்த உலக காரியத்தில் நம்மளோட முக்கியத்துவமா, இல்லை நம்மளை படைத்த பரம தேவன் நம்மளோட ஏசப்பா கூட நேரம் செலவழிக்கிறதுல நமக்கு முக்கியத்துவமா, எது நம்மளோட ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ ஆண்டவர் வந்து அதுதான் சொல்கிறார், 1 மணி நேரமாவது நீ என் கூட விழித்திருக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த உலக வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ கவனமாக இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வரதான் செய்யும் இல்லைங்களா? எப்படியாவது பிசாசு வந்து நமக்கு ஏதாவது ஒரு சோதனையை நமக்கு கொண்டு போடுவான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த சோதனையெல்லாம் நீ வந்து மீறி வரணும், இந்த சோதனை நீ ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக உனக்கு வந்து என்கிட்ட இருந்து தான் பலன் வர முடியும். ஆண்டவர்கிட்ட என்கிட்ட இருந்தா உனக்கு நான் வந்து பலன் தர முடியும். நீ அப்பந்தான் இந்த பிசாசை நீ ஜெயிக்க முடியும், இந்த உலகத்தை நீ வந்து ஜெயிக்க முடியும். அதனால நீ வந்து என்கிட்டேருந்து பலனை பெற்றுக்கொள்றதுக்காக 1 மணி நேரம் நீ என் கூட செலவு பண்ணு, நீ என் கூட விழித்திருந்து நீ ஜெபம் பண்ணு, நான் உனக்கு பலனை தருவேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? நம்ம மாம்சம் வந்து ரொம்ப பலகீனமானது இல்லைங்களா? கொஞ்சம் உடம்பு சரியில்லைனா கூட நம்ம என்ன பண்ணிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். இல்லாட்டி ஏதோ ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை, இல்லாட்டி நோய், ஏதோ ஒரு சண்டை, என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல நம்ம சோர்ந்து தான் போயிடுவோம் இல்லைங்களா? ஆனால் அப்படிலாம் வராமல் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை இல்லைங்களா? டெய்லி வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கும். எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்கிற மனுஷன் யாராவது உலகத்தில் இருப்பானா? நிச்சயமாக அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பணக்காரனான அம்பானிக்கும் பிரச்சனை இருக்கும், ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற காசு எதுவுமே இல்லைன்னா கூட அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா? ஸோ வந்து கண்டிப்பாக உலகத்தில் பிரச்சனைகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் அதை ஜெயிக்கிறதுக்கான பலனை வந்து ஆண்டவர் மட்டும்தான் தர முடியும். அந்த பலனை நம்ம அவர்கிட்டேருந்து வாங்கணும்னா நம்ம ஜெபம் பண்ணால் மட்டும்தான் வாங்க முடியும். மற்றபடி வேறு எப்படியுமே அவர்கிட்டேருந்து வாங்கவே முடியாது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிவி இந்த மெசேஜஸ் கேட்குறதுனால நான் கூட அன்றைக்கி ஒரு சகோதரிகிட்ட கேட்டு நீங்கள் ஜெபிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாங்க நான் எப்போவுமே மெசேஜ் கேட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம எப்போவுமே மெசேஜ் கேட்டுட்டு இருந்தால் ஆண்டவரோடு இருக்கிறோம், ஆண்டவரோட பேசுகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இப்போ வந்து நம்ம வீட்டில், இப்போ நீங்கள் எல்லாம் சகோதரிகளாக தான் இருக்கிறீங்க, நம்ம வீட்டில் வந்து ஏதோ ஒன்று சமைக்கணும் அப்படின்னா யூடியூப்பை வந்து மட்டும் போட்டு அதில் வந்து அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருந்தால் குக் பண்ண முடியுங்களா? பண்ண முடியாது இல்லையா? நம்ம டேரெக்டாக போய் நம்ம வந்து சமையல் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம வந்து எப்போவுமே வந்து ஆண்டவரோட ஜெபிக்கும்போது, அந்த ஆண்டவரோட வந்து பர்சனலாக ஒரு ரிலேஷன் நம்ம வந்து வைக்கும்போது மட்டும்தான்
நம்ம என்ன பண்ண முடியும், இந்த அவர்கிட்டேருந்து பலனை வந்து வாங்க முடியும். ஸோ ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, 1 மணி நேரமாவது நீ எனக்காக நீ வந்து என்னோடு விழித்திருந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உங்கள் எல்லாருக்குமே அந்த ஜெபத்தோட முக்கியத்துவம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் வந்து இதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சஜஷனாக எடுத்துக்கோங்க. டெய்லி காலையில் 1 மணி நேரம் நீங்கள் வந்து ஆண்டவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரோடு இருந்து ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஒரு பெரிய அற்புதத்தை, அந்த நாளுக்குள்ள பலத்தை நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்டேருந்து வாங்கிப்பீங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறனால உங்களுக்கு பிரச்சனையே வராமல் இருக்கும், பிரச்சனையே இருக்காது அப்படின்னு கிடையாது. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு போராட்டம் இருக்கும், நமக்கு பிரச்சனை இருக்கும். ஆனால் அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு அதை வந்து எப்படி சொல்கிறது, அதை வந்து அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுறதுக்குள்ள பலத்தை வந்து ஆண்டவர் உங்களுக்கு தருவார். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா தானியேலை பற்றி. இதில் வந்து ரொம்ப ஜெபித்து ஜெயம் பெற்ற ஒரு ஆள் பற்றி நம்ம பைபிளில் இருக்குது, தானியேல் இல்லைங்களா? தானியேல் வந்து 3 வேளையும் ஜெபம் பண்ணினார் அப்படின்னு பைபிளில் இருக்குது. ஸோ அவரோட இது வந்து இப்போ தானியேல் 6:16 வாசிக்க முடியுமா சிந்தியா? ஆமாம். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கும் அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்கும் சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அடுத்ததாகனே. ஆமா. அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கு பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். சிஸ்டர் 6:16 நான் வாசிக்குவா. அப்பொழுது ராஜா கட்டளையிட இல்லை, நீங்க படிங்க. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்க உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். பார்த்தீங்கன்னா, நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். தானியேலோட கேரக்டர் எப்படி இருந்ததுன்னா, இடைவிடாமல் தேவனை ஆராதிச்சுக்கிட்டே இருந்தாராம். அதனால் அவரை வந்து சிங்கங்கள் கூட கெபியில் கொண்டு போய் போட்டாலும் அவரை வந்து ஒன்றுமே பண்ண முடியல இல்லைங்களா? சிங்கங்களால் அவரை எதுவுமே பண்ண முடியல. அது காரணம் என்னென்னா, அவர் இடைவிடாமல் தேவனை வந்து ஆராதிச்சுட்டு இருந்தது தான் இல்லையா? அப்போது இதுலேயே நீங்கள் கவனிச்சுக்கு பாருங்கள், நம்ம ஜெபிச்சாலும் நமக்கு பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனை வந்து நம்மளை ஓவர் கம் பண்ணாது. தானியேலை சிங்கக்குண்டுக்குள்ளே போட்டாங்க, ஆனால் சிங்கங்கள் வந்து என்னாச்சு, ஆண்டவர் வந்து சிங்கங்களோட வாயை கட்டிட்டார் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம இடைவிடாமல் ஆராதிக்கும் போது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக ஆண்டவர் வந்து நம்மளை தப்பிப்பார் இல்லைங்களா? பிசாசு என்ன பிரச்சனையை போட்டாலும் அதுலேருந்து ஆண்டவர் அதை மீண்டு வாரதுக்குள்ள பலனை நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. அதே மாதிரி ஏசப்பா வந்து ஒரு இடத்துல சொல்லுவார், இந்த வகையான பிசாசுகள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது அப்படின்னு சொல்வார். பார்த்திங்கன்னா, ஜபமும் உபவாசமும். ஸோ சில பிசாசுகள் வந்து இருக்கு இல்லைங்களா? அந்த பிசாசோட போராட்டத்தில் இருக்கும்போது நம்ம ஆண்டவரை நோக்கி ஜபிக்கும் போதும் அதே மாதிரி உபவாசம் பண்ணும்போது மட்டும்தான் அந்த பிசாசுகள் வந்து புறப்பட்டு போகுமா. மற்றபடி வேறு என்ன பண்ணாலுமே வந்து அந்த வகையான பிசாசுகள் வந்து நம்மளை விட்டு போகாது, அதாவது நம்மளோட வீட்டை விட்டு போகாது, அந்த பிரச்சனை வந்து நம்மளை விட்டு போகவே போகாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார், ஏசப்பா சொல்கிறாரு இல்லைங்களா? இதை மனுஷங்க சொல்லலை, ஏசப்பா சொல்கிறார். அப்போ ஜெபம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்பில் அப்படிங்கிறத ஏசுநாதர் நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளோட ஏசு கிறிஸ்து வந்து சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது அப்படின்னு பைபிளில் இருக்குது. 6:28 அது வாசிக்க வேண்டாம். ஸோ எப்படி ஒரு மனுஷனோட காரியம் ஜெயமாக இருக்கும்? தானியேல் வந்து தரியு ராஜா காலத்தில் இருந்த போதும் சரி, அப்புறம் அடுத்த ராஜாவோட எந்த ராஜா வந்தாலும் தானியேலோட காரியம் வந்து ஜெயமாக இருந்ததுதான். ஸோ நமக்கு வந்து எந்த சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆனாலும் நம்மளுடைய காரியம் ஜெயமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இடைவிடாமல் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். இடைவிடாமல் ஜெபத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களா இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய காரியம் வந்து ஜெயமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக எங்களோட ப்ரேயர் குரூப்பில் வந்து நாங்கள் சேர்ந்து உட்காந்து ஒரு நாள் ப்ரேயர் பண்ணும்போது நாங்கள் அதை பண்ணோம்.
நம்மளோட கை விரல் இருக்கு இல்லைங்களா, நம்மளோட கை விரலை எடுத்துக்கோங்க. இதில் வந்து 5 இது இருக்கு இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து பாட்டு பாடணும், ஆண்டவருக்காக நம்ம பாடணும் சரிங்களா. கீர்த்தனம் பண்ணுறது, சங்கீதம் பாடுறது வந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியம் இல்லையா. முதல்ல வந்து அப்போ நம்ம பாடணும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த விரல் வந்து நம்ம வந்து பாடுறது, ஆண்டவரை துதித்து பாடணும். அதுக்கு அடுத்தது இந்த விரலில் வந்து நம்ம ஆண்டவரை துதிக்கணும். இப்போ நம்ம துதித்தோம் இல்லைங்களா, ஏசப்பா வந்து அவருடைய வல்லமையை, அவருடைய மகிமையை சொல்லி நம்ம வந்து துதிக்கணும். அதுக்கடுத்து இந்த தேர்ட் விரல் வந்து நம்மளுடைய பாவங்களை வந்து நம்ம அறிக்கையிடணும். நம்மளோட பாவங்களை வச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக வந்து அந்த ஜெபம் வந்து கேட்கப்பட மாட்டாது இல்லைங்களா. ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து நம்மளோட பாவங்களை அறிக்கையிடும்போது ஆண்டவர் வந்து கண்டிப்பாக அந்த பாவங்களை வந்து க்ளீன் பண்ணி, நீங்கள் ஒரு விஷயம் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மக்கிட்ட இருக்கிற நம்மக்கிட்ட பாவங்கள் இருக்கும்போது பிசாசு அந்த இடத்துல கிரியை செய்வோம் சரிங்களா. அப்போ பிசாசு என்ன பண்ணுவான், வந்து காயத்ரி வந்து இவகிட்ட இந்த பாவம் இருக்குல்ல, அப்புறம் எப்படி நீங்கள் இவளுக்கு இந்த காரியத்தை செய்வீங்கன்னு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்பான் இல்லைங்களா. ஸோ வந்து அந்த பாவத்தை எப்போவுமே நம்ம அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது தான் பிசாசோடைய அவனோட அத்தாரிட்டி நம்மக்கிட்டேருந்து விலகும். ஸோ மூன்றாவது வந்து நம்மளுடைய பாவங்களை வந்து அறிக்கையிடுறது. நான்காவது விரல் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், அவர் நமக்கு எவ்வளோ நன்மைகள் செய்திருக்காரு இல்லைங்களா. நிறைய பேருக்கு வந்து சிலருக்கு இப்போ மூச்சுட முடியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க, கண் பார்க்க முடியாமல் இருக்காங்க, காது கேட்க முடியாமல் இருக்காங்க இல்லைங்களா, நடக்க முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளை அப்படிலாம் இல்லாமல் ஆண்டவர் நமக்கு எவ்வளோ உடல் பலத்தை கொடுத்துருக்காரு, நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காரு, நம்ம இருக்கிற இடம் வந்து வார் இல்லாமல் போர் இல்லாமல் இருக்கு இல்லைங்களா, ஒரு சமாதானமாக இருக்குது. எவ்வளோ விஷயத்துக்காக நம்ம நன்றி சொல்லலாம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிக்கும்போது உங்கள் மனசில் இருக்கிற சோர்வுகள் எல்லாம் போய் ஒரு சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட், ஒரு நன்றி உணர்வு வரும். நீங்கள் அந்த நன்றி உணர்வு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த நன்றி உணர்வுனால உங்கள் இருதயம் நிரம்பும் போது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நமக்கு சில காரியங்கள் வந்து நிறைய வருஷமாக நம்ம ஜெபிச்சுட்டு இருப்போம், அதில் எந்த முன்னேற்றமும் இருக்காது இல்லையா. அது அப்படியே தான் இருக்கும். சில சமயம் சில காரியங்கள் ரொம்ப வேர்ஸாக கூட போயிட்டுருக்கும். அப்போது அதை பார்க்கும்போது நம்ம ஜெபத்தில் உட்காரும்போது நமக்கு ஒரு சலிப்பு வரும். ஏசப்பா, எவ்வளோ நாளாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த காரியங்களுக்காக, ஆனால் எங்களுக்கு வந்து எந்த வந்து முன்னேற்றமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து ஆண்டவர் நமக்கு ஆல்ரெடி நமக்கு பண்ண காரியங்கள், நமக்கு எவ்வளோ காரியங்களை பண்ணியிருக்காரு, அதை நினச்சி நீங்கள் நன்றி சொல்லி பாருங்களேன். உங்கள் மனசில் ஒரு சந்தோஷத்தால் நிரம்பும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹாப்பி ஆயிடுவீங்க, இன்னும் அதிகமாக துதிப்பீங்க, இன்னும் அதிகமாக ஜெபிப்பீங்க. ஸோ நாலாவது வந்து அதுக்காக சரிங்களா, நம்ம வந்து நன்றியோடு ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களுக்காக நன்றி சொல்கிறது. அஞ்சாவது விரல் வந்து நம்மளுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டாக இருக்கலாம். நமக்கு எவ்வளோ ரிக்வெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, நமக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட். ஸோ நீங்கள் மறந்துடாதீங்க, நாங்கள் இப்படி ஞாபகம் வச்சுருந்தோம். எங்களோட ப்ரேயர் குரூப்பில் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நானும் இன்னும் 2 பேரும் நாங்கள் ப்ரேயர் பண்ணும்போது நாங்கள் இதை வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ நீங்களும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட கை விரல் தான், அதனால் இது நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். முதல்ல வந்து பாட்டு பாடி ஆண்டவரை துதிக்கணும். அடுத்தது ஓகே, முதல்ல வந்து நம்ம பாட்டு பாடணும் சரிங்களா. எனக்கு பாட்டு பாடவே வராது, அதனால தான் நான் பாஸ்கர் பிரதர்கிட்ட சொன்னேன், எனக்கு பாடலாம் தெரியாது. ஆனால் வந்து நம்மளுடைய ராகமோ நம்மளுடைய எதுவும் ஆண்டவர்கிட்ட தேவையில்லை இல்லைங்களா, நம்ம எப்படி வேணாலும் பாடலாம். ஸோ பாட்டு பாடுறது. அடுத்தது வந்து துதிக்கிறது, ஆண்டவரை துதிக்கிறதுங்கிறது ஆண்டவரோட நல்ல கேரக்டர்ஸ் நமக்கு தெரியும் இல்லைங்களா, அவர் வல்லமை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், அதை சொல்லி துதிக்கிறது. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிடுறது. அப்புறம் 4வது விரல் வந்து அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினச்சி நன்றி சொல்கிறது. 5வது நம்மளுடைய விண்ணப்பங்கள், எனக்கு ஆண்டவரே ஏசப்பா எனக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் செய்யும்போது, இந்த 5 காரியமும் நீங்கள் செய்யும்போது நீங்கள் 1 hour எடுத்துக்கோங்களேன். 20 minutesனால் நீங்கள் பிரிச்சிங்கன்னா கண்டிப்பாக 1 hour இப்படி ஜெபிக்க முடியும் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜெபம் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களோட காரியங்களும் ஜெயமாக இருக்கும். எப்படி தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததுன்னு பைபிளில் இருக்கோ, அதே மாதிரி இப்போ நம்ம ஒவ்வொருவருடைய காரியமும் நமக்கு ஜெயமாக இருக்கும் சரிங்களா. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிக்ளேர் பண்ணுறது. இப்போ நான் வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு நான் ப்ரேயர் பண்ணுறேன் சரிங்களா. அது ப்ரேயர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அந்த ரிக்வெஸ்ட் சொன்னதுக்கப்புறம், ஏசப்பா உங்களுக்கு நன்றி, இந்த காரியத்தை நீங்கள் செய்ததுக்காக நன்றி அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக டிக்ளேர் பண்ணுறது சரிங்களா. ஸோ அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அந்த டிக்ளரேஷனும் நீங்கள் பண்ணும்போது ஆண்டவர் அப்போ சந்தோஷப்படுவார். என் மகா வந்து விசுவசித்து நம்ம அறிக்கையிடுறது, நம்ம நாவால் அறிக்கையிடுறது. இப்போ வந்து நம்ம பைபிளில் இருக்கு இல்லைங்களா, ஜீவனும்
நாவின் அதிகாரத்தில் ஜீவனும் மரணமும் இருக்குது இல்லைங்களா. நம்ம வந்து அறிக்கையிடும்போது நிச்சயமாக என் வீட்டில் ரட்சிப்பு வரும், நிச்சயமாக என் கடன் பிரச்சனை மாறும், இப்படி நீங்கள் அறிக்கையிடும்போது ஆண்டவருடைய உள்ளம் வந்து சந்தோஷப்படும் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து டிக்ளரேஷன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 27:23 பவுல் சொல்கிறாரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். அதாவது எனக்கு ஆண்டவர் வந்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அப்போ ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காரு, உனக்கு வந்து நான் இப்படி அற்புதம் செய்வேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே அதை அவர் செய்வார். அந்த டைமில், ஆனால் அந்த அப்பாயிண்டட் டைமில் அவர் செய்வார். அப்போ அதை நம்ம டிக்ளேர் பண்ணணும், ஏசப்பா நீங்கள் செய்வீங்க, எனக்கு நிச்சயமாக நீங்கள் செய்வீங்க, இந்த காரியத்தை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு செய்வீங்க அப்படின்னு அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அந்த அப்பாயிண்டட் டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து அற்புதம் செய்வார். சரிங்களா. எங்களோட ப்ரேயர் குரூப் வந்து இப்போ இதில் ஷீலா சிஸ்டர், சிந்தியா நாங்கள் எல்லாருமே ஒரு ப்ரேயர் குரூப்பில் இருக்கிறோம். அங்கே நிறைய காரியங்கள் நாங்கள் பார்க்குறோம். வந்து கேன்சர்னால கஷ்டப்படுறவங்க, எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப உண்மையிலே அதில் விசுவாசத்தை நாங்கள் ஜெபம் பண்ணும்போது எவ்வளோ அற்புதம் நடக்குது. அப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், இதெல்லாம் எப்படி நடக்குது. ஆண்டவருக்குள்ளே எல்லாமே ஹிந்துஸ் அவங்கெல்லாம் கூட வராங்க ப்ரேயருக்கு, அவங்கெல்லாம் எப்படி ரட்சிக்கப்படுறாங்க, அவங்க வந்து எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஜெபத்தோட வல்லமை வந்து எவ்வளோ பெருசு. இந்த உலகத்தில் வந்து ஜெபத்தை மாதிரி ஒரு பெரிய வல்லமை வேறு எதுவுமே கிடையாது. நான் நேத்திக்கு கூட ஒரு மெசேஜ் கேட்டேன். அதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஐசியூ யூனிட்டில் வந்து நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா, ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துல. ஆனால் வந்து அந்த இடத்துல கூட நம்மளுடைய ஜெபங்கள் வந்து கடந்து போகுமா, அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய ஜெபம் வந்து பவர்ஃபுல்லாக. நம்மளோட ஜெபம் போகாத இடமே கிடையாது சிஸ்டர். நம்மளோட ஜெபங்கள் போகாத இருதயங்கள் கிடையாது. நம்மளுடைய ஜெபங்கள் பண்ணாத காரியங்கள் கிடையாது. ஆனால் நம்ம பண்ண வேண்டியது விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் வந்து அற்புதம் செய்வார் அந்த விஷயத்தில். ஆனால் நீங்கள் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும், நான் இன்றைக்கி ஜெபம் பண்ணிவிட்டு கண்ணை திறந்தோன்னே காரியம் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா அது சில வேளையில் நடக்கும். ஆனால் எல்லா ஜெபத்துக்கும் ஒரு அப்பாயிண்டட் டைம் இருக்குது இல்லைங்களா. ஒரு டைம் ஆண்டவர் வச்சுருப்பார். அந்த டைமில் வந்து நிச்சயமாக வந்து ஆண்டவர் வந்து அந்த காரியத்தை செய்வார். ஸோ நீங்கள் இப்போ சகோதரிகள் நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கும் இல்லைங்களா. அது எல்லாத்துக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஜெபிச்ச ஜெயம் எடுங்க. நிச்சயமாக வந்து நீங்கள் ஜெபிக்க நீங்கள் அதை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. என்ன ஏசப்பா இது நடக்க மாட்டேங்குது, இந்த காரியம் வேர்ஸ் ஆகிட்டே தானே போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். சிங்கம் வந்து முன்னேறிட்டு போயிட்டே இருக்குமா, அது பின்னாடியெல்லாம் போகாது. அதே மாதிரி நம்மளும் வந்து ஜெபத்தில் வந்து நம்ம முன்னேறி போக போக எல்லா தடைகளும் உடையும், ஆண்டவர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். ஸோ மறந்துடாதீங்க, இந்த கை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நிச்சயமாக வந்து இந்த 1 மணி நேரம், அதுவும் கண்டிப்பாக நீங்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கள். அதிகாலையில் வந்து 1 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் வேறு சமைக்கிறது, ஆஃபீஸ் போகிறது எல்லாமே பண்ணி பாருங்களேன். ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். ஏசப்பா வந்து உங்களுடைய ஜெபங்களை வந்து கண்டிப்பாக வந்து அவர் தள்ளி போட மாட்டார் இல்லையா. இந்த உலகத்தில் உள்ள மனுஷங்க நம்மளுடைய ஜெபத்தை தள்ளி போட்டலாம், ஆனால் வந்து ஆண்டவர் மட்டும் நம்மளுடைய ஜெபத்தை வந்து ஒரு நாளும் அவர் வந்து விலக்கவே மாட்டார். அப்புறம் வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், மற்றவங்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணணும். இப்போ நான் எப்போவுமே சுயநலமாக நமக்காக மட்டும் பண்ணணும், நமக்காக நம்ம தான் பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக நம்மளோட தேசத்துக்காக, நம்மளுடைய சபைக்காக, எவ்வளோ பேர் நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கஷ்டங்களையும் பார்க்கும்போது நம்மளை ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கான்னு நம்ம சொல்லலாம். அப்படி கஷ்டத்தின் பாதையில் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் வந்து ரொம்ப ஹீல் பி ப்ளீஸ்ட், ஆண்டவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். என் மகா வந்து எப்படி வந்து எல்லாரையும் நேசிக்கிறா, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுறா அப்படின்னு ஆண்டவர் வந்து சந்தோஷப்படுவார். ஹீல் பி ப்ளீஸ்ட் பை அஸ் இல்லையா, நம்ம பண்ணுறதை பார்த்து. ஏன்னா யோபின் சிறையிருப்பு ஆண்டவர் எப்படி மாற்றினாரு நம்ம பைபிளில் பார்க்குறோம். அவன் தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபம் செய்த போது ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் இல்லைங்களா. ஸோ ஆண்டவர் நிச்சயமாக அந்த காரியத்தையும் நீங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நம்ம ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம தேவனால் செய்யக்கூடாத ஒரு காரியமும் கிடையாது இந்த உலகத்தில், எல்லாத்தையும் ஆண்டவர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். ஸோ இப்போது வந்து நம்ம வந்து டைம் நிறையா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஷீலா சிஸ்டர் பண்ணுறீங்களா? பண்ணுறேங்கண்ணே. என்ன காரியத்துக்காக? யாருக்காவது ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா?
இல்லாட்டி காமனாக பண்ணி முடிச்சிடலாங்களா? ஆமாம். இல்லை, நம்ம தேசத்தோட நிறைய நெருக்கம் இப்போ இந்த காலத்தில் பயங்கர நெருக்கமாக இருக்கு. இந்த மாதிரி மைனாரிட்டி பீப்புளுக்கு மற்ற இதை சொல்லக்கூடாது. சும்மா நம்ம சர்ச்சுக்குள்ளே நடந்துட்டு இருந்தாலே வந்து பயங்கரமாக நெருக்கம் உண்டாயிருக்கு நம்ம இந்தியா தேசத்தில். ஸோ மெயினாக